ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாளைக்கு 100 ரெசிபி போட சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து 3வது நாளுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாங்காய் வந்து இப்போ நமக்கு வந்து சீசனாக இருக்கனால இந்த மாதிரி டைமில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க. பேனை அடுப்பில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி நமக்கு தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சுங்க. அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 மாங்காய் எடுத்துருக்கேங்க. இது வந்து கல்லாமணி மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாங்காய் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு மாங்காய் கிடச்சிச்சினாலும் அதையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கேரட் துருவுறோம்ல, அதில் வந்து இந்த மாங்காயை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதையும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு உளுந்து நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து நான் ஒரு 20 பல் பூண்டு வந்து உரிச்சிட்டு நான் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்குறது உங்கள் விருப்பம் தாங்க. பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பூண்டு இல்லாமையும் நம்ம மாங்காய் தொக்கு பண்ணலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்ததையும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்திட்டு கருவேப்பிலை பொரிஞ்சதையும் நம்ம துருவி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ மாங்காய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து நல்லா நமக்கு வதங்கிருச்சு. நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க இந்த 2 மாங்காய்க்கு இந்த மிளகாய்த்தூள் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. தூளுப்பு வேண்டாம், கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் மாங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து அப்படியே இருக்கட்டுங்க. அந்த இதிலே நமக்கு வந்து வெந்து வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறி வந்த உடனே ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு வந்து 2 மாதம் வரைக்கும் கூட நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து சாதம், தோசை, தயிர் சாதம் இதிலெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.